பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நாடு ரொம்ப ரொம்ப நல்ல மாதிரியாக, ரொம்ப அருமையாக, அதாவது மக்களுக்கு நலத்திட்டங்கள் மட்டுமே நடந்து கொண்டிருக்குது. எந்த விதமான கரப்ஷனும் இல்லை. ஆனால் ஏன்னு தெரில, சில பேர் ரொம்ப ரொம்ப அதை கொச்சைப்படுத்தி இந்த மாதிரிலாம் நடக்குது, ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தை பேசுகிறாங்க. அப்படி சொல்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த அமைச்சரவையில் சில அமைச்சர்கள் இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு புகார் எழுந்திருக்கு. அதை என்னால் ஒத்துக்கவே முடியல. ஏன்னா லஞ்சமற்ற ஒரு அரசு தான் இந்த அரசு. இதை நான் சொல்லலை, நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களே சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்க லஞ்சம் வாங்க முடியும்? அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அமைச்சரான என்விரான்மெண்டல் அதுக்கான அமைச்சர் பார்த்தீங்கன்னா திரு வி.கே. ராஜு, அவர் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கிறார். ஒரு டாக்டர் அவர். ஸோ அவர் வி.கே. ராஜு அப்பாயிண்ட் ஆகிருக்காரு. அவர் தான் இதை சரியாக கவனிக்க முடியும். கரெக்டாக பாருங்கள், அந்த அப்பாயின்மெண்ட் ஏன் ஒரு சுற்றுச்சூழலில் எவ்வளோ க்ளீனாக இருக்கணுங்கிறத ஒரு டாக்டரை விட யாரும் சொல்ல முடியும்? அந்த டாக்டருக்கு நம்ம போய் கற்றுக் கொடுக்க முடியுமா? இப்படித்தான் நீங்கள் நல்லா சுற்றி உள்ள இடத்தெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அமைச்சரை போட்டிருக்கிறாங்க. அதில் என்ன ஒரு சர்ச்சையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, இது நல்ல காசு வசூலிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய நம்ம தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இல்லையா, தொழில்துறைங்கும் போது நம்ம அதுக்கான அமைச்சர் கீர்த்தனா, அவங்களுக்கு எதுவும் அதில் அவங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் இருக்கும் பொழுது அந்த தொழிற்சாலைகள் கழிவுகள் வரும். இந்த கழிவுகளை எங்கே கொண்டு சேர்ப்பது? அந்த கழிவுகளை தண்ணியில் கலக்கிறாங்க, இதில் கலக்கிறாங்க, குப்பையில் கொண்டே போடுறாங்க, அந்த குப்பை கிடங்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு நேரத்தில் பல தொழிற்சாலைகளை போய் நேராக விசிட் பண்ணி அதில் இதெல்லாம் சரியாக எங்களை அப்படின்னு சொல்லிட்டு சீலும் வச்சு ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கி இருக்கிறார் வி.கே. ராஜு. அதாவது இந்த மாதிரி தொழிற்சாலைகள்லாம் இங்கே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கார். அதை என்ன பண்ணுறாங்க, இப்போ சில பேர் உடனே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா வீடியோ போட்டிருக்காரு. அவர் என்ன வீடியோவில் பதிவிட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி அவங்க ஆமாம் வருஷத்துக்கு ஒரு கம்பெனிலேருந்து 1 லட்ச ரூபா வாங்குறாரு, 1 லட்ச ரூபா வாங்க, அவர் வாங்கலை, அவர் மாமனாரை வச்சு வசூல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு மாதிரி வச்சுருக்காங்க. தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இது என்னங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் 1 லட்ச ரூபா வாங்குறாரு அப்படின்னு எதற்காக வாங்குகிறார், ஏன் வாங்குறாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு இடத்துல போய் நம்ம பணம் வாங்குறாங்க அப்படின்னா எதுக்காக அந்த பணம் வாங்கப்படுகிறது? எதை எடுத்தாலுமே ஊழல் லஞ்சம் அப்படி சொல்லக்கூடாது. அந்த இடத்தை தூய்மைப்படுத்துவதற்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கழிவு வருது, ஒரு தொழிற்சாலைலேருந்து ஒரு கழிவு வருதுன்னா அது போய் தண்ணியில் கலந்து விட்டு அது குச்சி விட்டு நோண்டினா தான் அது எப்படியாவது அந்த கழிவுகளை நீக்க முடியும். அப்படி அந்த குச்சி விட்டு நோண்டுவதற்கு குச்சி வேண்டும், ஆட்கள் வேண்டும். அந்த ஆட்கள் வேணுங்கிறதுக்கு ஒரு அமைச்சர் என்ன பண்ணுவார், அவர் போய் அதுக்காக சரி ஓகே நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார். அவங்க இந்த மாதிரி ஓகே நம்ம இவங்கள வச்சு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார். அப்படி பண்ண ஒரு விஷயத்தை போய் அது என்ன பண்ணியிருக்காரான்னு கூட தெரில, இன்னும் அது செயல்முறைக்கு வந்ததான்னு கூட தெரில. ஆனால் அது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதாகவும் அப்படின்னு புகார் சொல்லிட்டாங்க. அந்த புகாரை என்னால் ஏற்றுக்கவே முடியல. இது எல்லாமே தமிழ்நாடு தூய்மையாக இருப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை. ஒரு ஆலையில் 1 லட்ச ரூபா வருது அப்படின்னா ஒரு மெயின்டெனன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்விரான்மெண்டல்லாம் என்ன, வீடு இருக்குது, ஒரு பெரிய ஒரு ஃப்ளாட்ஸில் இருக்கும், அந்த ஃப்ளாட்ஸை சுற்றி நம்ம மெயின்டெனன்ஸ்க்காக ஒருத்தர் வச்சுருப்போம்ல, வாட்ச்மேன். அப்படி ஒரு காவலாளியாக நம்ம என்விரான்மெண்ட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக கூட்டி பெருக்கிறவங்கிறவங்க மெயின்டெனன்ஸ்னு ஒன்று சொல்லுவோம். அதை போய் நம்ம லஞ்சம்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு மெயின்டெனன்ஸ்க்கான ஒரு விஷயத்தை அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முறையை செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் போய் காசு வாங்கியிருக்காரு. காசு வாங்கினது மட்டும் இல்லாமல் இது வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா ஒரு கம்பெனி தராங்கன்னா அப்போ 4-5 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 4-5 வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா ஆச்சு. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னா அதான் இல்லை. மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கம்பெனி இருக்குது இந்த மாதிரி அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு கலராக சொல்கிறார், ரெட்டு, க்ரீனு, எல்லோன்னு பல கலர் சொல்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரியான கழிவுகள் இருக்கும் அப்படிங்கிறார். அப்போ அந்த 1000 கம்பெனிகளும் 1 லட்சம் ஒரு லட்சமாக கொடுத்தா எவ்வளோ வருது? 1000 கோடி. 1000 கோடி 5 வருஷத்துக்கு வேணானா 5000 கோடி. 5000 கோடி வாங்குறான், அதுவும் மாமனார் வச்சு. சார், யாராவது லஞ்சம் வாங்குறவங்க கூட இருக்கிற மாமனாரை கூப்பிட்டு போய் வாங்குவாங்களா? நீங்கள் யோசிச்சு பாங்க இல்லையா? இது என்ன சீரியலா? இது என்ன பாண்டியன் ஷோ சீரியலா? மாமனார் சொன்னார்னு சொல்லிட்டு மருமகன் போய் லஞ்சம் வாங்குறதுக்கு கிடையாது. யாராவது இது மாதிரி பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இப்படி அது மாதிரி பொய் புகார்களையும் அவதூறுகளையும் பரப்பாதீர்கள். அவங்க மாமனாரை கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னாவே அதில் ஒரு சீரான ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது நான் மாதம் இவ்வளோ செலவாகுமாம்மா,
நீங்கள் போய் அந்த இடத்த பார்த்துக்கோங்க, நிறைய குச்சிகள் வாங்க வேண்டியிருக்கு. ஏன்னா அனுபவசாலி, அவருக்கு எங்கே வந்து குச்சி விட்டு நோண்டி கரெக்டாக அதை வந்து கழிவுகள்லாம் நீக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட அனுபவசாலியை கூட்டு போய் ஒரு பலசரக்கு இது பழைய சாமான்லாம் கொண்டே போடணும், இதெல்லாம் பாருங்கள் நிறைய வேஸ்ட்டெல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் கொண்டே நம்ம நேராக எங்கேயாவது கடையில் போட்டோம்னா காசு ஆக்கிடலாம், அந்த காசை மக்களுக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க ஒரு மாமனாரோடு சேர்ந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் தவறாக சித்தரிப்பீர்கள்? அதை எப்படி தவறாக சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அது ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறது. அங்கே மக்களுக்காக செயல்படணுங்கிற நல்ல எண்ணம் இருக்கிறது. ஒரு 1000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது மெயின்டெனன்ஸ் காஸ்ட். அதை போய் எப்படி நீங்கள் லஞ்சம்னு சொல்லுவீங்க? சொல்லக்கூடாது. அப்படி வாய் கூசாமல் தயவு செய்து சொல்லாதீர்கள். அது ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட். நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது இப்போது ஃப்ளாட்ஸ் இருக்குது, அந்த வாட்ச்மேன் இருக்கார், வாட்ச்மேன் வந்து ஒரு சம்பளம் தராங்க, ஏது ஃப்ளாட் அசோசியேஷன் தராங்க இல்லையா? ஆனால் அதே வாட்ச்மேனுக்கு தலைவரா வாங்க இந்தாங்க வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, போங்க, இன்றைக்கி நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, அது பேர் லஞ்சமா? இல்லை, அதுக்கு பேர் டிப்ஸ். அது ஒரு டிப்ஸ், அவரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக. இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலலாம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடியது தூய்மையான ஆட்சி. அந்த தூய்மையான ஆட்சியில் இப்படி அவரோட மகிழ்ச்சியாக வச்சுருந்தா தானே நல்ல தூய்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி மகிழ்ச்சியாக வச்சா அந்த மாதிரி வந்து அந்த கழிவுகள்லாம் நீக்கணும் அப்படிங்கும்போது உடனடியாக என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய தொழிலாளர்கள், அதாவது இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்து உங்களுக்கு இன்னும் நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ அந்த கழிவுகள்லாம் நீக்கி ஆகணும், நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் நிறைய வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் வந்து ஒரு அடைச்சு கடந்த ஒரு பெரிய ஒரு கழிவு நீரால் அடைச்சு கடந்த ஒரு பெரிய காவாவை வந்து க்ளீன் பண்ணி அதை அப்படியே எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் திருப்தி தரக்கூடிய வீடியோலாம் பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் தூய்மை பணியாளர்களுக்கு சமீபத்தில் கூட அவங்களுக்கு வந்து டெய்லி சாப்பாடு மட்டும் இல்லை, நான்வெஜ்ஜும் சேர்த்து போடணும் அப்படிங்கிறதுனால சாம்பார்லேயே ஒரு நான்வெஜ் போட்டிருக்காங்க. அது ஒரு சின்னதாக ஒரு பள்ளி இருந்திருக்கு, அது வந்து சாம்பாரில் வந்து நான்வெஜ் இருக்குது அப்படின்னா உடனே தூய்மை பணியாளர்லாம் நான்வெஜ்ஜோடு நமக்கு சாம்பார் போடுறாங்க, ஆனால் இது நான்வெஜ்ஜாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நேராக அதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போனோன்னா அவங்க பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க, இல்லை இது நான்வெஜ் தான், ஆனால் இதை நீங்கள் இப்படி சாப்பிடக்கூடாது, இதை நீங்கள் வந்து தாய்லாந்து நாட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும்னு இப்போ அறிவுறுத்திருக்காங்க. அதுக்காக சில மருந்து மாத்திரைலாம் கொடுத்துருக்காங்க. உடனே தொழிலாளர்கள்லாம் சரி இந்த தடவை ஏதோ நான்வெஜ் நம்ம வெஜ்ஜே போகிறோம் அப்படிங்கிற முடிவு கொண்டாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி குட்டி நான்வெஜ்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை, நாங்கள் நல்ல பெரிய நான்வெஜ்ஜாக வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. எதுக்காக? இதெல்லாமே தூய்மை பணியாளர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக. தூய்மை பணியாளர்கள்லாம் நல்ல தரமான நான்வெஜ் சாப்பிடணும், அவங்களும் வந்து எல்லார போலவும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக முயற்சி எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு போடும்போதே அதில் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். இப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்க்குறப்போ வந்து நமது தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வந்து இது ஆய்வு மேற்கொள்கிறார். ஆய்வு மேற்கொள்ளும் போது எப்படி பெரிய பெரிய பிரிட்ஜு, அந்த கட்டிகிட்டு இருக்கிற அந்த பிரிட்ஜு, அந்த ஒரு இது மெட்ரோ இதுக்கிட்ட அந்த கத்திபராஜெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி இடத்துக்கு போய் ஆய்வு மேற்கொள்கிறார். அப்படி அங்கேருந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அப்படியே ஒரு அழகாக இருந்ததுங்க. அந்த ஹேர் வந்து அப்படியே படப்படப்படப்படன்னு ஆடிச்சு. அப்படி ஆடும்போது பார்க்குறப்ப இல்லை என்ன ஸ்டைலாக இருக்காருப்பா, எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இப்படி ஒரு ஸ்டைலான சிஎம்மை? அவ்வளோ ஸ்டைலாக இருந்தார். அதில் பாருங்கள், அந்த பக்கத்தில் அந்த ட்ரோன் வரும்போதெல்லாம் அப்படி திரும்புகிறார், சரா அப்படின்னு வருது, அப்படி காற்று அடிக்குது. அது நம்ம ரீல்ஸில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறப்போ. ஸோ அப்படி ஒரு வீடியோவை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள். அப்படி அந்த வீடியோவில் வந்து அவர் எதுக்கு என்ன பார்வையிடுறார், இங்கே தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். என்ன பார்வையிடுறார் அவர்? இங்கேருந்து சிட்டியில் பார்க்குறாரு, யாராவது எங்கேயாவது தவறு நடக்குதா, சிங்கப்பெண் படை போகுதா, அங்கே இருக்கா வண்டி, இருக்குது, இங்கே இருக்கா கிண்டி, இருக்குது, இப்படி எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு யாராவது எங்கேயாவது லஞ்சம் வாங்குறாங்களா இல்லையா, அங்கே யாராவது வாங்குறான் பாரு, அங்கேருந்தே பிடிக்கிறார். அந்த மாதிரி ஒரு தூய்மையான ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் குறை சொல்லாதீர்கள். அதுதான் நீங்கள் வந்து முதல்ல முக்கியமாக கவனிக்கணும். அதை எவ்வளவு அழகாக சிஸ்டமேட்டிக்காக மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வாங்குறாங்க, ஒரு தூய்மையான ஆட்சி நடப்பதற்காக நல்லா வந்து எல்லாத்தையும் ஆய்வு செய்கிறாங்க இல்லை. அப்புறம் தூய்மை பணியாளருக்கு வந்து நான்வெஜ் போட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது தமிழ்நாட்டில் விவசாயிகள் வந்து தண்ணி வரல, அதாவது நாங்கள் போர் போட்டோம் கிணறு வந்து எல்லாம் வைக்க, ஆனால் இருந்தாலும் பாசனம்ங்கிறது வரணும் இல்லையா, அது நமக்கு வந்து காவிரி ஆறு அப்படிங்கிறது கர்நாடகாலேருந்து வரணும் அப்படிங்கிறத ஆண்டாண்டு காலமாக சொல்லிட்டு இருக்காங்க. அது பாருங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு முயற்சி எடுத்தார் அப்பொழுது, அன்றைய காலகட்டத்தில். அதை வந்து சமீபத்தில் நம்ம மதிப்பிற்குரிய தமிழ்வேந்தன் கூட சொல்லியிருந்தார். அதாவது என்னென்னா, நேராக போய் கர்நாடகா போய் அவங்க சிஎம் வீட்டுக்கே போய் தண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சிஎம் வந்து எங்கேயோ ஆஃபீஸ் வெளில போயிருக்கிறாரு, அவங்க அம்மா வந்து உட்காந்துருக்குறாங்க. அவங்க அம்மா உட்காந்துருக்கும்போது இவர் வந்து தண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னா முடியாது, இல்லை கொஞ்சம் காத்திருப்பா அப்படின்னப்போ, தண்ணி இப்போ குடிப்பானா,
என் மக்களுக்கு தண்ணி கொடுக்குறேன்னா அந்த தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு இருக்கார். சாப்பிடுப்பானா என் மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னா சாப்பிட மாட்டேன்னு இருக்கார். அப்படி இருந்தப்போ உடனே தண்ணியை திறந்து விட்டாங்கப்பா. இந்த பிள்ளை சாப்பிட மாட்டாங்க, தண்ணியை திறந்து விடாமல் தயவுசெய்து தண்ணியை திறந்து விடுப்பான்ட்டாங்க. அப்படி மக்கள் எம்ஜிஆர் பண்ணாங்க. ஆனால் அதை விட ஒரு படி மேல் நமது தமிழ்நாடு முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் நான் வர்றேன் அப்படின்னு தான் சொன்னார். உடனே கர்நாடகா சிஎம் வந்து இல்லை, அவர் நம்ம டிகே சிவகுமார் வந்து பார்த்தார். நோ 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 நீங்கள் வரணும்லாம் அவசியம் இல்லை, இது வேணாம், நீங்கள் கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணுங்கள், நீங்கள் வரணும்லாம் அவசியம் இல்லை, நான் வேணால் தண்ணி திறந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. பயம் பயம் வேதநாயகம்னா பயம். படத்தில் பார்த்துருப்பீங்களா? அது பார்க்குறேன், லைவாக பார்க்குறோம். ஏன்னா இவர் பாட்டுக்கு நேராக போயிட்டு இதுதான் சார் பைப்புன்னொன்னே அப்படி எகிரி ஒரு கிக் விட்டு டமால்னு உடச்சிட்டாருன்னா அப்புறம் அவங்க பைப்பு மறுபடியும் வச்சு அடைக்கிறதுக்கே டைம் ஆகிடும். அப்போ கர்நாடக யோசிச்சுப்பார், அவர் சினிமா ஆர்டிஸ்ட் வேறு, டப்புன்னு வந்தாருன்னா ஏதாவது ஒரு கிக் விட்டார், அவர் இந்த படத்தில் வரும்ல ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு போய் டமால்னு டேம் உடைக்கிறது, அந்த மாதிரி தான் உடச்சிட்டாருன்னா பெரிய சேதமாகிடும். பார்த்துருக்காரு, இல்லை நீங்கள் வர வேணாம், நீங்கள் இருங்க, நாங்கள் தண்ணி விட்டுறோன்ட்டாங்க. பயம். இது வரைக்கும் அது நடந்திருக்கா? காரணம் என்ன? இஸ் அ ஸ்மார்ட்டஸ்ட் சிஎம், இஸ் ஆக்ஷன் சிஎம். ஸோ அவர் வந்து ஒரு ஆக்ஷன்லேயும் கலக்குவார். அந்த சமயத்தில் அவர் எல்லாரும் பார்த்தோன்னே பயப்படுறாங்க. கர்நாடகாவிலேருந்து ஒரு சிஎம் சொல்கிறாரு, வராதிங்க, போஸ்ட்பான் பண்ணுங்க, அப்பனா பார்த்துக்கோங்க. எப்படி? ஸோ அந்த லெவலுக்கு இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனால் மக்கள் வந்து இந்த மாதிரியான சில வீடியோ பார்க்கும்போது அவங்க லஞ்சம் வாங்குறாங்க மாதிரி சொல்லாதீங்க. எந்த அமைச்சர்களையும் குறை கூறாதீர்கள். அவங்க 6 மாத காலத்தில் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் செய்ய போகிறாங்க பாருங்கள். ஆமாம், இப்போ தான் வந்து ஒரு 1-2 மாதம் ஆயிருக்கு. 1-2 மாதம் ஆயிருக்குது. இன்னும் 4 மாதம் இருக்குது. அந்த 6 மாத காலகட்டங்களில் பல சாதனைகளை செய்ய போகிறாங்க. பல சாதனைகளை செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆஹா இப்படியா அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். இப்போ வந்து சமீபத்தில் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார். இப்போ அதை வச்சு உடனே எல்லோரும் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அவர் சொல்லியிருக்கார், கூகுள் பிச்சை கூட வந்து தமிழ் மீடியம் தான் படித்தார்னு. எங்கடா படித்தார் அப்படின்னு பார்த்தா ஜவஹர் வித்யாலயில் படிச்சிருக்கிறாரு, வனவாணி ஸ்கூலு ஐஐடிக்குள்ளே இருக்குது அதில் படிச்சிருக்காரு, ஐஐடி கரக்பூரில் படிச்சிருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஆல் இண்டியா லெவலில் எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ கூகுள் பிச்சை வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்காருன்னு அமைச்சர் சொல்லிட்டாருங்கிறனால உடனடியாக வனவாணி ஸ்கூலில் தமிழ் மீடியமாக மாற்றணும், ஜவஹர் வித்யாலயா தமிழ் மீடியமாக மாற்றணும். ஏன்னா அங்கே தமிழ் மீடியத்தில் தான் கற்றுக் கொடுத்தாலும் வரலாறை மாற்றணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வரலாறை மாற்றுறாங்க, அது வந்து தமிழ் மீடியமாகவே மாற்றுறாங்க. இவர் சொன்ன மாதிரி அது இருக்கட்டுமே, அவர் வந்து தமிழ் மீடியம்னு சொல்லிட்டாரு, நாம் தமிழ் மீடியம் மாற்றிடுவோம் அப்படின்ட்டாங்க. உடனே பாதி பேர் வந்து சார் தமிழ் மீடியம் இல்லை சார், இருக்கலாம், அன்றைக்கு வரைக்கும் இருந்திருக்கலாம், இனிமேல் தமிழ் மீடியமாக மாறலாம், உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை ஸ்கூலுக்குள்ளே தமிழ் புத்தகங்கள் நிறையா வச்சு படிச்சிருக்கலாம், இருக்கலாம் இல்லையா? அதனால் யாரையும் வந்து அவ்வளவு சீக்கிரமாக குறை சொல்லி விடாதீர்கள். இந்த பொற்கால ஆட்சியை நீங்கள் பார்த்து ரசிக்க தான் போகிறீங்க. இந்த பொற்கால ஆட்சியில் இன்னும் சிறப்பான அம்சங்கள் நிறையா இருக்குது. அந்த அம்சங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி அமைச்சர்கள் வந்து டிப்ஸ் வாங்குறதையோ இல்லை நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு நான்வெஜிடேரியன் போடுறதையோ யாரும் வந்து அதை தடுத்து நிறுத்தாதீர்கள். அது குறையாக சொல்லாமல் நல்ல வாழ்த்துங்க, நல்ல அருமையாக இருக்கும். 6 மாதம் பிரமாதமாக இருக்கும். 6 மாதத்துக்கு மேலே வேறு மாதிரி இருக்கும். காத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து நம்ம வீடியோலாம் பாருங்கள். நிறைய பல அரிய விஷயங்களை எல்லாரும் வித்தியாசமாக நினச்சிக்கிறீங்க, அப்படி கிடையாது. சரியான கோணத்தை சொல்வது உங்கள் பாஸ் டாக்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.